வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முத்ரா செக்ஷனில் ஒரு வலி நிவாரணி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து பெரியவங்களுக்கு, எல்டர்லி பீப்புளுக்கு மூட்டு வலி, நீ பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கான ஒரு ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 முத்ரா. இந்த 2 முத்ரா வந்து நெக்ஸ்ட்டு 30 days நீங்கள் பண்ணணும் ரெகுலராக. முடிஞ்ச வரைக்கும் காலையில், மத்தியானம், சாயங்காலம் வெறும் வயிற்றில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சாத்தியக்குறிகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி மூட்டு வலிக்காக சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, மேபி வேலை சில தெரப்பீஸ்லாம் போயிட்டுருப்பீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதோடு இந்த முத்ராவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சிவியரான மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகும். கண்டிப்பாக ஒரே நாளில் மிராக்கிள் எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு 30-45 days நீங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சரியாகும். இது நீங்கள் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, மெடிசன் நிறைய பேர் மெடிசனும் எடுக்கிறாங்க, பெயின் கில்லர்ஸ்லாம், அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற டைமை அதிகப்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 2 முத்ரா பார்க்க போகிறோம். அப்பான முத்ரா, அப்பான வாயு முத்ரா. இந்த 2 முத்ரா தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து முதுகு, தண்டு, தலை, கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஏன் இப்படி வைக்கிறோன்னா, இப்படி வைக்கும்போது வந்து உடம்புல வந்து பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவும். சிட் எரெக்ட் அண்ட் சிட் ஸ்ட்ரைட் அண்ட் லுக் ஸ்ட்ரைட். நேராக உங்களோட பாரம் வந்து நேராக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கணும். தலை, கழுத்து, முதுகு, தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக நல்லா பிராணசக்தி பரவும். நம்ம முத்ரா பண்ணும்போது உடம்புல சக்தி உருவாகி அது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் வழியாக ப்ளட்டில் கலந்து உடம்பு ஃபுல்லாக பரவும். அதுக்காக தான் இப்படி உட்காரோம். அதே மாதிரி நீங்கள் உட்காரும்போது, நான் வந்து இப்போது இந்த டெமோக்காக சேரில், டைனிங் டேபிளில் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி இப்படி உட்காரலாம். அப்படி இல்லைனா உங்களால் கால் மடிக்கு உட்கார முடியும்னா கீழே கால் மடிக்கு சப்பலாங்கல் போட்டு உட்காருங்க. அப்படி இல்லைனா சேரில் இந்த மாதிரி உட்காருங்க. இல்லை சேரில் உட்காருங்க, ஆனால் சேரில் வந்து நல்லா கால் மடிக்கு உட்கார முடியும்னா சூப்பர், கால் மணிக்கு சேரில் உட்காருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உட்காரும்போது கண்டிப்பாக கீழே வந்து ஸ்ப்ரெட் இருக்கணும். ஸோ நீங்கள் மேட் போட்டு மேட் மேலே உட்காந்து பண்ணுங்கள். அதே மாதிரி சேரில் உட்காந்தாலும் காலை கீழே வைக்காதீங்க. கீழே மேட்டு இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், இல்லை ஒரு உடன் பிளாங்க், மனை ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே காலை வச்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி முத்ரா, ஆசனாஸ், யோகா எது பண்ணாலும் உடம்பு ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தியை வந்து பூமி வந்து உறிஞ்சிடும். ஏன்னா பூமி வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock, 5 to 6:30 பண்ணுங்கள். குளிச்சுட்டு காலையில் ஒரு முடிஞ்சால் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் ஜன்னல் பக்கத்தில் இப்படி நம்ம உட்காரலான்னு உட்காந்துட்டு அதே இடத்துல ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். அந்த இடத்துக்கு போனாலே நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுற இடம் இது அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல போனாலே நான் முத்ரா பண்ணுற இடம் அப்படின்னு மைண்ட் வந்துடும். அதே மாதிரி டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் வந்துடும். உங்கள் பாடி சர்க்கிள் அதுக்கேற்ற மாதிரி ஆகும். அப்போ அது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி நீங்கள் அங்கே போனோடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஹீலிங் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ரலாகவே யோகா, ஆசனா, மெடிடேஷன்லாம் பண்ணுறவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், நான் பால்கனியில் 6 to 7 டெய்லி காலையில் பண்ணுவேன், இல்லை இந்த பர்டிகுலர் இடத்துல டைனிங் டேபிள் பக்கத்தில் ஜன்னல் பக்கமாக உட்காந்துட்டு நான் வந்து முத்ராஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு நல்லாயிருக்கும், நான் ரெகுலராக அங்கே பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வந்துருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்பான முத்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்மளோட கட்டை விரல் நுனியை வந்து நம்மளோட நடு விரல், அப்புறம் வந்து மோதிரல் நுனி தொடணும். மறுபடியும் பாருங்கள், கட்டை விரல் தம் ஃபிங்கரோட டிப்பை வந்து நம்மளோட ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரோட டிப்ஸ் தொடரும். டிப்பு ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும். இது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி தான், ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. இப்படி வச்சுட்டு இதை நம்மளோட தைஸ் மேலே வச்சுட்டு கைகள் வந்து மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. நான் வந்து அப்பான முத்ரா பண்ணுறேன், அப்பான முத்ராவுக்கு நன்றி, அப்பான முத்ரா கண்டுபிடிச்ச குருமார்களுக்கு நன்றி, அப்பான முத்ரானால் ஏற்படுற பெனிஃபிட்ஸ் நன்றி, நான் இந்த அப்பான முத்ரா வந்து என்னோடய மூட்டு வலிக்காக பண்ணுறேன், என் மூட்டு வலி நல்லா ஆகுது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்பான முத்ரா பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நமக்கு இப்போ தேவையானது நம்ம மூட்டு வலி சரியாகணும். மூட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த பிராணசக்தி வந்து மூட்டுக்கு போகுது, 2 கால் மூட்டுக்கும் போகுது. இல்லை
உங்களுக்கு ஒரு காலில் வலி இருந்தால் அந்த கால் மூட்டுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துக்கு போகுதுன்னு ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி யோசிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இந்த முதிரையை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் 2 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க, 10 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள், இல்லைனா 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக இதில் அப்படியே உட்காருங்க. முதிரையை வந்து நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் மத்தியானமும் டைம் இருக்குனாலும் நீங்கள் பண்ணலாம். மெயினான விஷயம் என்னென்னா வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாயங்காலம் பண்ணும்போது குளிச்சுட்டு பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். உங்கள் ஃபோக்கஸ் அவேர்னஸ் ஃபுல்லாக முதிரை மேலே இருக்கணும். உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக வேறு எதுவும் யோசிக்காமல் அந்த முதிரை மேலே உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த முதிரை, அந்த விரல்கள் டச் மேலேயும் உங்கள் ப்ரீதிங் மேலேயும் இருக்கணும். இது பண்ணுறதுனால எனக்கு பரிபூர்ணமாக பெனிஃபிட் வருது, என்னோடய மூட்டு வலி சரியாகுதுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முத்ரா இது அப்பான முத்ரா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பான வாயு முத்ரா. ஸோ உங்களோட ஆள்காட்டி விரலில் வந்து கட்டை கீழே பதிய வச்சுக்கோங்க. கட்டை கீழே வச்சு அழுத்திட்டு உங்களோட நடு விரல், மோதிர விரலோட நுனிகள் வந்து உங்களோட கட்டை விரலோட நுனியிலே பண்ணணும். இது பாருங்கள், மறுபடியும் உங்களோட ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரலோட பேஸ் ஆஃப் த தம்பு இங்கே வரணும். அப்புறமா வந்து உங்கள் நடு விரல், மோதிர விரல் வந்து கட்டை விரலோட நுனியை தொடரும். உங்களோட சுண்டு விரல் நேராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து அப்பான வாயு முத்ரா. ஜென்ரலாக வந்து நிறைய வாயு பிரச்சனைகளால் தான் வந்து வலிகள் ஏற்படும் உடம்பு ஃபுல்லாக. ஸோ நம்ம அப்பான வாயு முத்ரா பண்ணுறோம். அதே தான் நான் வந்து அப்பான வாயு முத்ரா பண்ணுறேன். இந்த முத்ரா கண்டுபிடிச்ச குருமார்களுக்கு நன்றி, இந்த முத்ராவுக்கு நன்றி, இந்த முத்ரா செய்கிறதுனால ஏற்படுற பெனிஃபிட்ஸ்க்கு நன்றி. நான் இந்த முத்ரா செய்கிறதோட நோக்கம் என்னோடய முட்டி வலி நல்லா ஆகுது, என் முட்டி நல்லா ஆகுது, முட்டி வலியாக சரியாகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸோட, ஃபோக்கஸோட, என்ன விஷயத்துக்காக பண்ணுறோன்ற ஒரு அவேர்னஸோட இதை அப்படியே பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இது வந்து முத்ராக்கம் மெடிடேஷன். உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் ஃபிங்கர்ஸ் மேலேயும் உங்களோட மூச்சு காற்று உள்ளே வந்துட்டு வெளில போகிற மூச்சு காற்று மேலே இருக்கணும். ஸோ உங்கள் மூச்சு காற்றுல நீங்கள் செய்கிற முத்ராவோட சக்தி கலந்து பிளட்டில் கலந்து உங்களோட முட்டிக்கு போய் சேருது. உங்கள் முட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, உங்கள் முட்டி சரியாகுது. இந்த நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அப்புறம் முடித்தோடனே மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய பெரியவங்களுக்கு முட்டி வலி இருக்குது. இதை ரெகுலராக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த முத்ரா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முட்டு வலி சரியாகும். நீங்கள் வந்து பெட்டராக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முத்ராஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி மூட்டு வலியிலேருந்து வெளியில் வந்து ஹாப்பியாக ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச்.